அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவில் வந்து அத்துமீறினாங்க, அவங்க தெரியும். சைனாவில் அத்துமீறி பண்ணோன்னா நிறைய பேர் நம்ம ராணுவர்கள்லாம் கொண்டு விட்டாங்க. அதுக்கு பதிலடி ஒழுங்கா இந்திய அரசாங்கம் கொடுக்க தெரியாம என்ன செஞ்சாங்க, சைனாவுக்கு பதில் கொடுக்குறேன்னு டிக்டாக்கை தடை செஞ்சாங்க. டிக்டாக் தடைன்னு சொல்லி இவன் சொல்றான். டிக்டாக் ஏன் தடை செஞ்சாங்க தெரியுமா? எனக்காத்தான் செஞ்சாங்க. ஏன்னு கேட்டா, டிக்டாக்ல என்னை வந்து 7.5 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க. 7.5 லட்சமா 7.5 கோடி சொல்றான். 7.5 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்களாம். அப்ப அதை தடுக்கிறதுக்காக வேண்டி டிக்டாக் எனக்காக தடுத்தாங்க. நிஜமா? ஆமா, எனக்காக தான் தடுத்தாங்க. அது கேளுங்க. 7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, அதை தூண்டுது, அதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு. இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்குனா டிக்டாக் தடை பண்ற பயிரி இருக்குல்ல, பயிரில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மைதான். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. உண்மைதான். இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, அதை தூண்டுது, அதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு. இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்குனா டிக்டாக் தடை பண்ற அது வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மைதான். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. உண்மைதான்.